சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இது? இவ்ளோ நேரம் பெல் அடிக்கிறோம், கதவை தட்டுறோம். அபி கதவே திறக்க மாட்டேங்கிறாளே. தூங்கிட்டாளா? அதுக்குள்ள தூங்கிருக்க மாட்டாளே. அபி, அபி, அபிமா, அபி, என்னாச்சு? அபி என்னாச்சு? ஏன் அழற? அபி என்னாச்சு? என்னாச்சு அபி? எதுக்கு இப்படி பயப்படுற? யாராவது போன் பண்ணி மிரட்டினாங்களா? பின்ன என்ன ஆச்சு? சொல்ல அபி, என்ன ஆச்சு? கிச்சனா? கிச்சன்ல என்ன? அங்க யாரு இருக்கா? இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். அபி சொன்னா கேளு, ஒண்ணும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன், நீ வா.
சிரிக்கிறியா வந்திருக்கு உனக்கு. இசு இந்தா டீ எடுத்துக்க. தேங்க்யூ சின்னையா. குடி குடி, சூடா இருக்கும்போதே குடிச்சிரு. அபிமா, மதியானம் ஒழுங்கா சாப்பிடணும். லஞ்ச் பாக்ஸ்ல ஏதாவது மிச்சம் இருந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்துக்கோ. குட் மார்னிங் அனி. குட் மார்னிங் அபி. பாசி வண்டி மாதிரி இந்த இடம் டேமேஜ் என்ன க்ளைம் பண்ண முடியாது. அது எனக்கு தெரியும். ஏத்து பேசுறேன். சின்னையா, இப்ப எதுக்கு தீக்குச்சி அடிக்கிறீங்க? ஐயோ ஈசு, நான் தீக்குச்சி அடிக்கலையே, பாராட்டினேன். என்னடா தீக்குச்சி? ஆமாண்ணே. அபி போலாமா நம்ம? வா. பாசே, என்கிட்ட சுத்தமா பையில காசு இல்ல. அன்னிக்கிட்ட பேசி கொஞ்சம் காசு வாங்கி கூட. ஆஹா ஈசு, தீக்குச்சி பையில்ட்ட செலவுக்கு பணம் இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் பணம் கூட. சரிங்க சின்னையா. ஏன் தீக்குச்சி, பணம் வேணும்னா சின்னையா கிட்ட தான் கேப்பியா? இனிமே உனக்கு எப்ப காசு வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு, நான் தரேன். சரி அண்ணி. கேட்டுக்கிட்டியா? உனக்கு எப்ப பணம் வேணும்னாலும் அன்னிக்கிட்ட போய் வாங்கிக்க. இங்க வர்றா, பணம் கேட்கறதுக்குலாம் ஒன்னும் வைக்கப்படாத, சரியா? சரி பாஸ். தலையில கொட்டுற கைதான் பணமா கொடுக்கணும். இப்பதான் பாஸ் புரிஞ்சுக்கினேன். சரிடா விட்றா. யார் நீ? சரி ஈசு, நான் அபிப்பிள்ளைய கொண்டு போய் காலேஜ்ல விட்டு வந்துடுறேன். டேய் வரேன்டா. சரி பாஸ். ஈசு யாரு? சந்தோஷ் சார் தான் கால் பண்றாரு. அப்படியா? சரி ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. அவர் அவன் படிப்பை பத்தி என்ன சொல்றாரு நானும் கேக்குறேன். சரிங்க சின்னையா. குட் மார்னிங் சந்தோஷ் சார். குட் மார்னிங் ஈஸ்வரி. ஈஸ்வரி, ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் சார்? சொல்லுங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸோட டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா சார்? சூப்பர் சார். ஈசு, யூபிஎஸ்னா பரீட்சை தானே? ஆமா சின்னையா. சார் சொல்லுங்க சார். ஈஸ்வரி, உங்களுக்கு ஹால் டிக்கெட் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே மெயில் பண்ணிருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். ஈஸ்வரி, இந்த செகண்ட்ல இருந்து நீங்க படிக்கிறதுல மட்டும்தான் டோட்டலா ஃபோக்கஸ் பண்ணணும். வேற எந்த பிரச்சனையும் உங்க மனசுக்குள்ளார இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஓகே? கவனமா படிக்கணும். ஓகேங்களா? சரிங்க சார். நான் கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பேன். ஏன்னா இது என் அப்பாவோட கனவும் என் ஆசையும் மட்டும் இல்ல, என் சின்னையாவோட லட்சியமாவும் என் அத்தையோட கனவாவும் ஆயிருக்கு. அதனால நான் கண்டிப்பா படிச்சு ஜெயிச்சு காட்டுவேன் சார். That's the spirit ஈஸ்வரி. இந்த கான்ஃபிடன்ஸ் தாங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கலக்க போறீங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆல் தி பெஸ்ட் ஈஸ்வரி. Thank you சார். நோ டென்ஷன். சார் வச்சிராதீங்க. காலை வணக்கம். காலை வணக்கம் அழகு சார். நம்ம எல்லாரோட ஆசையும் கனவும் நிறைவேற போற தருணம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. அப்படியா சார், நீங்க சொன்னதை நான் இம்பிட்டு நேரம் கேட்டுக்கிட்டு தான் சார் இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேல ஈசை எப்பவுமே புத்தகத்தோட உட்கார்ந்து படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். நான் பாத்துக்கிறேன் சார். வெரி குட். இந்த பொறுப்பை நீங்க ரொம்ப சந்தோஷமா செய்வீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சார். என்ன சார் நீங்க, நான் ஏதோ பரீட்சை எழுத போற மாதிரி எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறீங்க. அப்படி இல்ல அழகு. படிக்கிறதை விட ஒருத்தங்களை படிக்க வைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு தாங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லணும். சொல்லுங்க சார். ஒரு தடவை என்ன 3 தடவை கூட சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். ஈசே, சந்தோஷ் சார் சொன்னதை கேட்டல? கேட்டேன் சின்னையா. சார். ஈஸ்வரி, நீங்க மெயில ஒரு தடவை செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகே சார். போலாமா? ரொம்ப நன்றி சார். வா.
என்னடா புடியா திடீர்னு வந்து என் கைய பிடிக்கிற? அதானே என்ன டேய், நானே ஈச கேட்காம அவ கையை பிடிக்க மாட்டேன், நீ என்னடா வந்தது பொசுக்குன்னு பிடிச்சிட்ட? சும்மா இருங்க சின்னையா, என்ன பேசுறீங்க நீங்க? என்னடா வேணும்? அக்கா ரொம்ப பசிக்கா, 100 ரூபா கூட. டேய் தம்பி, இந்த வயசுல இப்படி கை நீட்டி காசு வாங்குறதெல்லாம் ரொம்ப தப்புடா. அதுலயும் நீ அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா 100 ரூபா கொடுன்னு அதிகாரமா வர கேக்குற, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். சின்னையா பாவம் சின்னையா, இவன் வறுமையும் பசியும் அவனை இப்படி கேட்க வச்சிருச்சு. ஆமா உன் பேர் என்ன? ராஜா. அப்படி போடு. டேய் நீ உண்மையிலேயே ஒரு நாள் உன் பேருக்கு ஏத்த மாதிரி ராஜா வாட்ட வாழ்வடா. தேங்க்ஸ்ண்ணா. பாத்தியாயிசு இந்த பையன் என்னென்ன சொல்றான்னு. ராஜா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், படிக்கிறியா? ஐயோ அதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு படிப்பு குடிப்புலாம் மண்டைக்குள்ள ஏறாது. அதுக்கு பதிலா வேலை கொடுத்து 3 வேளையும் பிரியாணி கொடுக்கா. ஈசு இவன் யாழ் ஈசு, படிப்பு மண்டையில ஏறாது 3 வேளை பிரியாணி கொடுக்கன்னு எப்படி சந்தோஷமா சொல்றான் பாரு. இந்த வார்த்தையிலேயே டேய் நீ என் மனசுக்குள்ள இடம் பிடிச்சிட்டடா. இவன் எப்பயுமே நம்ம கூடயே இருக்கட்டும் ஈசு. நான் வசூலுக்கு போகணும்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தல, அதுக்கு இவன் எனக்கு துணையா இருக்கட்டும். இவன் நம்ம ஆபீஸ்லயே தங்கிக்கிட்டு என்ன சொல்ற? சின்னையா நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம், ஆனா அதை தாண்டி இவனுக்கு படிப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். படிக்கிற வயசுல படிக்காம இருந்துட்டோமேன்னு நீங்க இப்ப ஃபீல் பண்றீங்கல்ல, அதே மாதிரி இவனும் ஒரு காலத்துல வருத்தப்படக்கூடாது. டேய் நீ ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லு, நான் உனக்கு பிரியாணி வாங்கி தரேன். சின்னையா சொன்ன மாதிரி நீ எங்க கூடவே இருக்கலாம். சரிக்கா, நீ பிரியாணி வாங்கி தந்தா சரி. ஈசு பாத்தியா, இவன் என்ன பயங்கரமான பிரியாணி பிரியனா இருக்கான். டேய் இனிமேல உன் பேரு பிரியாணிடா, சரியா? ஆஹா சூப்பரா இருக்குனே, இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனே. அப்புறம் என்னடா, சரி பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடுறேனே. ஈசு நான் இவனை கூட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு கூட்டு வந்துடுறேன், நீ ஆபீஸுக்கு போ. சரி பத்திரமா போயிட்டு வா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரி நீ பாத்து போ. ஏண்டா பிரியாணி, இந்த மார்க்கெட்ல பிரியாணி எங்கடா நல்லா இருக்கும்? அங்க ஒரு பாய் கடை இருக்குனே, பீஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். பெருசு பெருசா இருக்குமாடா? அப்ப உர்ரா, இன்னைக்கு ஒன்னால எனக்கு பிரியாணி கிடைச்சது, ஒரு பிடி பிடிச்சிருவோம். பிரியாணி வாடா, பிரியாணி சாப்பிடலாம் வாடா, காலி ஆகிறதுக்குள்ள போவோம். புல்லட் குமார மார்க்கெட்ல இருந்து வேற இடத்துக்கு மாத்தி அவனை போட்டு தள்ளிட்டு அவனோட இந்த செல்போனை ஈஸ்வரி ரூம்ல வச்சிடணும். அப்பதான் புல்லட் குமார ஈஸ்வரி தான் கொலை பண்ணான்னு நாம ஸ்ட்ராங்கா பழிய போட முடியும். கையில இருந்த போனை கீழே போடுற அளவுக்கு என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களே. நான் அப்படி ஒண்ணும் உங்களை பண்ணலையே. இல்ல ஒருவேளை நீங்க எனக்கு எதிராக ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்களா? ஈஸ்வரி, இந்த கிண்டல் பேச்சுலாம் கிரிஜாட்ட வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். செல்லு யதார்த்தமா கீழே விழுந்துச்சு, அதுக்காக தான் ஷாக் ஆன. காஸ்ட்லியான பொருள் கீழே விழுந்தா நான் இல்ல யாரா இருந்தாலும் ஷாக்கா தான் ஆவாங்க. உன்னை பார்த்து நான் ஏன் ஷாக் ஆகணும்? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொண்ணு, அதை மறந்துட்டு ரொம்ப ஓவர் ஆடாத. என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? ஆஃப்டர் ஆல் நான் ஒரு பொண்ணு. ஆமா. ஓ, சாதிக்கிற பொண்ணுங்கள அவங்க என்னதான் சாதிச்சாலும் ஆஃப்டர் ஆல் அவ ஒரு பொண்ணு தானே கேவலமா நினைக்கிற. இப்ப இருக்கிற பசங்க முளைச்சு 3 இலை விடுறதுக்குள்ள மொபைல் போன்ல கேம் விளையாடிட்டு இருக்குதுங்க. ஏன் இப்ப என்ன கெட்டு போயிருச்சு? இப்பவும் பல்லாங்குழி நொண்டி இதெல்லாம் விளையாட வேண்டியதானே? ஐயோ மாப்ள, ரொம்ப அசிங்கமா இருக்கும். இந்த வயசுல நல்லா விளையாடினா பாக்குறவங்க சிரிப்பாங்க. அத்தை
மங்கையம்மா பயப்படுறாங்க. நீங்க விளையாடுங்க அத்தை. ஏய் நான் வேண்டாம் வேண்டாம். ஆ? 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 அபிமா சூப்பரா ஒரு ஐடியா கொடுத்துருக்காமா. நீயும் ஈஸ்வரியும் விளையாட போறீங்க. என்ன அபிமா? நீங்க போங்க அண்ணி. என்னதெல்லாம் அக்கா, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு நீங்களே சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏங்க தயங்குறீங்க? போய் விளையாடுங்க. துர்கா, என்னது இது? சின்ன வயசுல விளையாடுனது இப்ப போய் அதெல்லாம் விளையாடிக்கிட்டு. அத்தை, விளையாட்டுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே கிடையாது. மனசும் உடம்பும் நல்லா இருந்தா எந்த வயசுலயும் விளையாடலாம். ம் அண்ணி, நீங்களும் ஈஸ்வரியும் விளையாடுறத பாக்குறதுக்கு எங்களுக்கு ஆசையா இருக்கு அண்ணி. அம்மா வாமா வாமா வாமா. ஏய் ஐயோ ஐயோ அத்தை, விளையாடுங்க. ஏய் ப்ளீஸ் ஆண்டி வாங்க விளையாடுங்க. அம்மா சீனியர் கேக்குறாருல, விளையாடுமா அம்மா, விளையாடுமா. போங்க அண்ணி. நீ போங்க அமைதி அண்ணி. அமைதி அமைதி. என்னுடைய தாயார் இப்பொழுது இந்த விளையாட்டை விளையாடுவார். போங்க அண்ணி. சரி, போங்க. என்ன ஈஸ்வரி விளையாடலாமா? வா. இத போட்டுட்டு குதிச்சு போகணும். கரெக்டா போடுங்க. ஐயோ out அண்ணி. போங்க. ஈஸ்வரி வா, வந்து விளையாடு வா. ஆமா இசை, நீ போய் விளையாடு. செருப்பு கழட்டி எப்படி விளையாடுறான்னு பாக்கலாம். அண்ணி சூப்பரா விளையாடுது ஈஸ்வரி. இத தொட்டாவ பின்ன. ஐயோ, என் புருஷனையும் என்னையும் நிம்மதியா இருக்க விடாம மருமகளும் மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு சின்ன பிள்ளையாட்டும் சில்லு விளையாட்டு விளையாடுறீங்களா? இருங்க, உங்க விளையாட்டை நான் வினையாக்கி காட்டுறேன். அம்மா, என்னம்மா பண்ண போற? வா சொல்றேன், வா. அம்மா, உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இரு, பாத்துமா. வா போலாம். அம்மா இப்ப நீ போமா. ஐயோ, இவ வரை கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாளே. போனு இந்த நேரத்துல யார் கால் பண்ணிட்டு இருக்கா? அப்பா, அம்மாவா தான் இருக்க போறாங்க, எடுத்து பேசுங்க. அம்மா அவதாம்மா. பேசுங்க.
சொல்லு கிரிஜா. ஏங்க புல்லட்டோட போனை வச்சிட்டீங்களா? இல்ல கிரிஜா, இப்பதான் போட்டு திறந்தோம். ஏன் என்னாச்சு? ஐயோ என்னங்க நீங்க, ஈஸ்வரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கா. அவகிட்ட நீங்க 2 பேரும் மாட்டிக்காதீங்க, எப்படியாவது தப்பிச்சிருங்க. சரி 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 சரி, நீ போன வை. ஈஸ்வரி வரலாம். ஐயோ சீக்கிரம் வா போலாம். வா இப்படி போலாம். என்ன இது, சின்னையாவும் அபியும் வீட்டை பூட்டிட்டு தானே வந்தாங்க, இப்போ கேட்டு திறந்திருக்கு. ஐயோ ஈஸ்வரி வர அங்க போயிட்டா. திவ்யாவையும் அவங்க அப்பாவையும் இன்னும் காணுமே. ஒருவேளை அந்த ராட்சசி கிட்ட 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்களோ? ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? வீட்டை பூட்டாம வந்திருக்காங்க. சாவி இங்கதான் இருக்கு. அப்படின்னா சின்னையாவும் அபியும் வீட்டை பூட்டிட்டு தான் வந்திருக்காங்க. வேற யாரோ டூப்ளிகேட் சாவி போட்டு திறந்திருக்காங்க. அப்பா, நம்ம இங்கே நின்னுட்டு இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போம். ஈஸ்வரி வெளியில வரதுக்குள்ள நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். வாங்க போலாம். சரி சரி போ போ. அபிதான் சின்ன புள்ளனா, இந்த சின்னையாவும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வீட்டை பூட்டாம வந்திருக்காரு. நல்ல வேலையா செல்ல எடுக்க வந்தோம், இல்லனா விடிய விடிய வீடு பூட்டாமே இருந்திருக்கும். ச்சே. ஏங்க என்ன சொல்றீங்க? புல்லட் குமாரோட செல்ல கெஸ்ட் ஹவுஸ்ல வைக்கலையா? இல்ல கிரிஜா, எந்த சாவின்னு தெரியாம அதை கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிப்போச்சு. சாவியை கண்டுபிடிச்சு உள்ள போறதுக்குள்ள நீ போன் பண்ணி ஈஸ்வரி வரான்னு சொல்லிட்ட. பா, அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. நானும் தீவ வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். ஆமாமா, ஈஸ்வரி வந்து பார்த்ததும்
பூட்டி இருந்த வீடு திறந்து இருக்கிறத தெரிஞ்சு அங்கிட்டும் இங்கிட்டும் தேடி அலைஞ்சாமா. ஆமா. நல்ல வேலை அவ கண்ணுல படாம போங்க காட்டி நாங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். நம்ம போட்ட பிளான் சொதப்பிருச்சு. நாம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறப்போ இந்த கிரிஜா தூக்கம் வரலன்னு பெரிய போட்டிக்கோலா இருந்தாங்க. ஆனா இப்ப என்னடானா என்னமோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. என்ன பிளான்னு தெரியலையே. நீங்க பயப்படாதீங்க, நான் போய் அவளை சமாளிச்சுட்டு வரேன். சரிங்க. என்ன ஈஸ்வரி, இந்த நேரத்துல எங்க நின்னுட்டு இருக்க? என்ன சார், உங்களுக்கும் தூக்கம் வரலையா? அது இல்ல, நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறப்போ கிரிஜா மேடம் தூக்கம் வரலன்னு போட்டிக்கோல உட்கார்ந்திருந்தாங்க. இப்ப நீங்களும் தூக்கம் வராம வெளியே வரீங்களே, அதான் கேட்டேன். நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பவே எங்களோட தூக்கம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சுடி. ஈஸ்வரி, நாங்க என்ன பண்ண உனக்கு என்ன? இங்க பாரு, நீ தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாத, அப்புறம் நான் எங்க அக்காட்ட போய் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படியா சார்? நானும் அத்தை கிட்ட சொல்றதுக்கு என்கிட்டயும் நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இருந்தாலும் நான் அத்தை கிட்ட எதையுமே சொல்லாம பொறுமையா இருக்கேன். என்ன சீண்டி பார்க்காதீங்க. சின்னையா, சின்னையா. ஐயோ, நல்லா அசந்து தூங்கிட்டேனா? ஆமா, ரொம்ப நேரம் ஆச்சு நான் தூங்கி. இல்ல சின்னையா, 10-15 நிமிஷம் கூட ஆகல. வாங்க டீ குடிக்கலாம். ஆமா ஆமா, ஈசு நீ செல்ல எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்துட்டேன் சின்னையா. அப்ப சரி. நீ டீயை குடிச்சிட்டு உட்காந்து படி, நானும் முழிச்சிருக்கேன். டீ கொஞ்சம் ஆறட்டும். சின்னையா, அபிதான் சின்ன புள்ள, நீங்களாவது ஞாபகப்படுத்தி வீட்டை பூட்டிட்டு வரலாம்ல. என்ன ஈசு, காமெடி பண்றியா? நான் எப்படி வீட்டை பூட்டாம வருவேன்? நான் காமெடி எல்லாம் பண்ணல சின்னையா. நீங்க கதவை பூட்டாம தான் வந்திருக்கீங்க. நல்ல வேலையா நான் செல்ல எடுக்க போனேன், இல்லனா விடிய விடிய வீடு திறந்தே இருந்திருக்கும். ஈசு, நீ என்ன சொல்ற? நான் வீட்டை பூட்டிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை பூட்டை நல்லா இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாவியை வழக்கம் போல பூஞ்செடிக்கு கீழே வச்சுட்டு வந்தனே. என்ன ஈசு? சின்னையா, நான் உங்ககிட்ட காமெடி தான் பண்ணேன். நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? அதானே பார்த்தேன். கொஞ்ச